வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான டிப்ஸோட தாங்க வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை கல் கிளீனிங் தான். அதாவது எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தோசை கல்லும் இருக்கும், இரும்பு தோசை கல்லும் இருக்கும். இப்போ இரும்பு தோசை கல் வந்து சீசனிங் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமே. அப்படி சீசனிங் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பழைய தோசை கல் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து நம்ம துருப்பிடிச்சி போயிருக்கும், பழையசாக இருக்கும், தூக்கி மேலே வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்து மறுபடியும் நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக மொறுன்னு தோசை ஊற்றலாங்க. இது வந்து நான் சப்பாத்தி கல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள். இது இரும்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல். நான்ஸ்டிக் தோசைக்கல் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. அது வந்து இந்த இடத்துல கீரல் ரொம்ப விழுந்திருக்கு அப்படின்னா அந்த தோசைக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. பட் புதுசாக நல்லா இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டு தான் க்ளீனிங் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இரும்பு தோசைக்கல் தான் வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகுது அப்படின்னாலே நல்ல கொஞ்சம் சூடாயிடுச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்களில் இருக்குது பாருங்கள், சூடாச்சுனாலே இந்த ஓரங்களில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ எண்ணெய் பிசுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் தான் ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த ஓரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடானதும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக சுற்றிலும் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் பீஸுக்கு ஓரத்தில் இருந்ததுன்னா இவ்வளோ வந்திருக்கும் பாருங்கள். இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து இந்த எண்ணெய் பீஸுக்கு எடுக்கணும்னா இந்த ஓரங்களில் மட்டும்தான் கத்தி வச்சு எடுக்கணும். சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம கத்தியெல்லாம் வைக்கக்கூடாது. கீரல் விழுந்துருச்சுன்னா அப்போவும் தோசை சரியாக வராது. அதனால் ஓரங்களில் இருக்கிற பிசுக்கு மட்டும் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஓரங்களில் இருக்கிற பிசுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெச்சப். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கும்பொழுதெல்லாம் வரும். சிக்கன் ஏதாவது வாங்குறீங்க, தந்தூரி சிக்கன் அதெல்லாம் வாங்கும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி கெச்சப் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது வந்து கல் வந்து துருப்பிடிச்சு போயிருந்தால் மட்டும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை புது கல்லுனா இந்த மெத்தட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம நார் வச்சு அந்த ஹீட்லேயே தேய்க்கணும். பார்த்து தேய்ங்க, சூடாக இருக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட், நீங்கள் புது கல் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஆனியன் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. இப்போ தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஆனியனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். எப்போவுமே வந்து இரும்பு பொருட்கள் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா ஆயில் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா துருப்பிடிக்காமல் இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான்ஸ்டிக் தவா க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான்ஸ்டிக் தவா வச்சாச்சு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த ஓரங்களில் இந்த ஓரம் மட்டும் எடுக்கணும். பார்த்து எடுங்க. இதில் கொஞ்சம் கீரல் வந்து சென்டர் பார்ட்டில் விழுந்தாலுமே தோசை வரவே வராது. இந்த கத்தி வச்சு கீறும் பொழுது நீங்கள் இந்த சைடு வச்சுட்டு கூட கீறலாம். நம்ம கட் பண்ணுற சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு வச்சுட்டு கூட எடுக்கலாம். கொஞ்சம் சூடானதும்
ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா வராது. அதனால் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து இதை க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஓரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆனியன் வச்சு தேய்ச்சி விட்டுடணும். இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இவ்வளோ எண்ணெயில் நம்ம தோசை ஊற்றக்கூடாது, அதனால் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஆனியன் மட்டும் தடவிட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு நான்ஸ்டிக் தவா ஏதாவது தோசை சரியாக வரலன்னா கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராகவே வரும் தோசை. அங்கே 2 தோசை கல்லுமே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ரெகுலராக வந்து டிப்ஸ் வீடியோஸ்லாம் நிறையவே போட்டிருக்கேன், ஏற்கனவே போட்டிருக்கேன், இனிமேலும் போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தோசைக்கல் க்ளீனிங் மெத்தட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் பண்ணுறீங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ.